10 கிறிஸ்துவ இருந்தார்கள். செய்யவே எனக்கு மனம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆண்டவர் வந்து 10 பேரையும் நீங்க யார்கிட்ட காட்டுறாரு. அந்த காலத்தில் கிறிஸ்துவ ஊருக்கோட வந்தாங்க. பக்கத்து அந்த காலம் வெளியில் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த செம்மைப்பட்டு போன வாழ்க்கையில் ஆண்டவர் நோக்கி கொடுத்தாங்க. ஆண்டவர் போய் அந்த யாக்கெட் கட்டாங்க. அந்த காலத்தில் யாக்கெட் நேரு நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த யாக்கெட் அந்த ஆசாரியர் அந்த போதகர்கள் வந்து இவனை வைத்து கொள்ள பார்க்கணுமா இல்லை அப்படின்னு உள்ளே எழுதுவாங்க. போகிற பாதிரி விசுவாசத்தோடு போயிட்டு இருந்தாங்க. போகிற பாதிரியும் சொல்ல மாட்டாங்க. 10 பேரும் சொல்ல மாட்டாங்க. 10 பேரில் 9 பேர் சந்தோஷமாக சந்தோஷத்துக்கு அந்த சுகத்தை பெற்று கொண்டாட போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் அவங்க கொண்டாட போங்க நம்ம ஆண்டவர் தேடி ஆண்டத்தில் தன்னை காலத்து வணங்கி நன்றி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சுகம் பெற்றது மித்த 9 பேர் எங்கேன்னு கேட்குறாரு. கேட்கும்போது நாங்கள் ஒருவன் மாவட்டத்தில் வந்துக்கிறாங்க. ஸோ உடனே அவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் கொடுத்தாங்க இல்லையா. ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு சுகத்தை காட்டிலும் ஒரு கண்டினியூவாக ஒரு விடுதலை. ரட்சிப்பு என்றாலும் விடுவிக்கப்பட்டேன், காக்கப்பட்டேன். சுகம் பெற்றவனுக்கு மறுபடியும் சுகம் தேவைப்படும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு, மீட்கப்பட்டவனுக்கு, காப்பாற்றப்பட்டவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. அதான் ரட்சகரை இல்லையா. நன்றி செலுத்தும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கு இல்லையா. ஆகவே அந்த சுகத்தையோட விடுவிக்கப்பட்டது இல்லையா. அப்போ இவன் இந்த 10 பேர்ல 9 பேருக்கு 10 பேருக்கு சுகம் நடந்துச்சு. ஆனால் ஒருத்தருக்கு சுகத்தோடு சேர்த்து விடுதலை இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை தான் வெறுமனே சுகம் நமக்கு போதாது. ஒரு பிசாசுக்கு அது வெளியில் போச்சுனாக்கி அந்த நேரத்தில் அவன் நார்மலாக தெளிவாயிடுவான். அந்த நம்மகிட்ட போன பிசாசு வெளியில் அலக்கழிச்சு அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு அந்த வளர்ந்ததுல கூட 9 பிசாசு குடிச்சு மறுபடியும் முன்னேற்ற பார்த்து பின்னாடி மோசப்படுத்துது. அப்போ அந்த சுகத்தை காட்டிலும், அந்த விடுதலை காட்டிலும், அந்த வீடு ஜொலிக்கப்பட்டிருப்பதை காட்டிலும் அந்த அக்னி எழுதிட்டே இருக்கும்னா மறுபடியும் அந்த ஈட்டு வந்து அதை உட்கார முடியாது. அப்போ அந்த விடுதலை மெய்யான விடுதலை. ஒரு 38 வருஷமா வியாதியஸ்தமாக கிடந்தான். அந்த வந்து ஒன்றுமே இல்லை, இங்கே போக முடியாது, அதை போயிட்டு ஒன்றுமே இல்லை, படுக்க எடுத்து விட்டுறாங்க. அவங்களாம் இங்கே ஒருத்தர் எடுத்து விடல, இங்கே கலக்கில் குளத்தில் அப்படி நம்ம எடுத்து செய்யலாம். அதெல்லாம் நீ கேட்கவே இல்லை, படுக்க எடுத்து கொண்டு மறுபடியும் தேவாலயத்தில் அவனை பார்க்கும்போது அந்தவரே அதிக கேடாலும் வந்து வராதபடி இனி பாவம் செய்ய உலகத்தில் ஒரு ஸ்திரீ மாட்டிக்கிட்டா பாவம் பண்ணுறவங்களுக்கு கல்லெறிஞ்சு கொள்ளணும். விபச்சாரத்தில் அதில் ஒரு ஊருக்காரங்க எல்லாம் கலந்து நிற்கிறாங்க. அப்போ எல்லாரும் கலந்து நிற்கிறாங்க. எல்லாரும் பாவம் செய்யறவங்க தான், எல்லாரும் பாவிகள் தான், கலந்து நிற்கிறவங்களும் பாவி தான். ஆனால் இந்த ஒழுக்கியம் மாத்திரம் கொள்ள நிற்கிறான். அப்படிப்பட்ட பாவத்தை 2 பேர் எல்லாம் பண்ணி அவன் விட்டாங்க. ஓர வஞ்சனம் பண்ணிடுவோம், நான் இந்த மகளை கொள்ளணும்னு நிற்கிறாங்க. அப்போ ஒரு பாவம் நடந்துச்சு. இந்த பாவம் யாரும் பார்த்தோம் பேசப்படுத்தாங்க. ஒரே வார்த்தையில் உண்மையில் பாவம் இல்லாதவன் முதலாவது கலந்து தெரியும். எல்லாமே தன்னை வந்து பார்க்குறான். ஒவ்வொருத்தருடைய பெண் கணக்கில் இருக்கு. நீ மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, உன் கண்ணில் உதவி தெரியுது அப்படிங்கிறது இல்லையா. உடனே எல்லாரும் கல்லை ஓட்டுனா போட்டு போயிட்டான். ஆண்டர் கொஞ்சம் ஏதாவது இதே இருந்தாரு. உடனே கழிச்சு எடுத்து பார்க்குற ஒரு வேலை கண்டேன். அந்த ஸ்திரீட்டை கேட்குறாரு, உடனே கல்லறிக்கு ஏப்பரம் பண்ணி உனக்கு தண்டனை கொடுத்துருக்கு யாருமே இல்லையே, ஒருவரும் இல்லை. உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ரைட் சொல்லால் யாரு ஏப்பரம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் நீதியாக இருக்கிறவரை எடுத்து வந்தான். அவர் அடிக்கலாம் கலந்துட்டு அவர் எடுக்கிறாரு, நானும் உன்னை ஆக்கிரமிக்கலாம் இனி பாவம் இல்லையா. அந்த ஸ்திரீ இவனுடைய பாவத்தை இருக்காங்க. மாத்தாள் மரியாதை பார்க்குறோம். மாத்தாள் 10 வேலையில் பிஸியாக இருக்கிறான். ஆண்டவர் எப்படி திருப்தி படுத்தலாம், எப்படி சாப்பாடு கொடுக்கலாம், எப்படி தேவனுக்கு உற்சாகமாக நிறைய நன்றிகள்லாம் பண்ணுறது இருக்கிறார். ஆனால் மரியாதை ஒரு வேலையும் செய்யாமல் அவர் பாதத்தை உட்காந்து இன்டர்நேஷனல் ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா. ஒரு நாள் ஒதுக்கி அந்த காலத்தில் பெண்கள்லாம் நம்ம ரொம்ப பெரிய ரத்தங்கள் விலை மதிக்க முடியாத பணம் திருமணத்துக்காக சேர்த்துக்கலாம். ராப்தில் இருக்கணும். இத்தர் வந்து பரிமாற்றம் இது 300 காசுக்கு கொடுக்கலாங்க. தொழிலாளருக்கு அனைவருக்கு நடத்துக்கிறது 300 பணத்தை கொடுத்து 7 இளைஞர்களுக்கு கொடுக்கலாமே. அவன் உண்மையான இன்டென்ஷன் 7 இளைஞருக்கு அவனுக்கு ஒரு வெளிக்காசு ஆர்டர் காட்டி கொடுத்தாங்க. 7 இளைஞர்கள் கொடுத்தாங்க, கொடுக்கல. இளைஞர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு பரிதாபப்படுறது யாரு? இந்த ஓனாய் யூதாஸ் காரியத்துக்கு அது இல்லையா. அப்போ ஆனால் அவன் எடுத்துக்கணுமா ஆண்டோடைய பாதத்தில் உடைத்தான். அந்த பானமான உணர்வுல இருந்து உடைத்து தன்னுடைய பாதத்தை தண்ணீரால் நனைத்து உத்தமிட்டு தலைமுடினால் துடைத்து அவரை ஆராதித்தார். அவ்வளோ ஆண்டர் பிரிசியஸாக இருந்தாங்க இல்லையா. அதை ஆண்டர் கனப்படுத்தார். பக்கத்தில் இருக்கிற பெரிய யாக்கெட்லாம் வசத்தை வாங்கலாம் நிற்கிற சரீரத்தில் யூதனாக இருக்கிறவன், உள்ளுக்குள்ள விருத்த சேதம் பண்ணப்படாதவன், அவர் பெரிய பாவியாச்சேன். இந்த ஸ்ரீ எப்படி தெரியாதா? ஆண்டோடைய பாதத்தெல்லாம் சொல்கிறாளே, தன்னை கொடுக்கறதுக்கு இல்லாத அறியாது இருக்கிறவன்
இப்படிலாம் பேசுவாங்க. அப்போ அந்த எழுப்பி நான் வீட்டில் வரும்போது கால்கள் கூட தண்ணி தரல, இவ்வளோ வாங்க எல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாம் வெளியரங்கமான சரீரத்தில் அவன் பாவி நல்லவன் கெட்ட வச்சுட்டு இருக்கான். அவன் இதயத்தில் அவன் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த காரியங்கள்லாம் குறித்து நம்ம பார்க்கணும். அப்போ உண்மையான விடுதலை வாரம் வந்து கைப்பிடித்தமாயிட்டு, கால் வைத்தமாயிட்டு, தலை வைத்தமாயிட்டு இதெல்லாம் தேவையே கிடையாது. சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது பிசாசு தான் ஆடாடணும். ஒரு பிசாசு ரொம்ப குச்சி போடும். உடனே அந்த ஊழியக்காரர் அந்த பிசாசு விட்டு போ அப்படின்னு சொல்லி அரை மணி நேரம் இது டைம் ஆஜா போயிடும். அதை பேசாமல் ஒரு அதட்டி அமைதியாக கேட்கும். டாக்டர் நடிச்சாங்க வருவாங்க, எனக்கு கை சரியாட்டு வருவாங்க. இதெல்லாம் சைடு வச்சு கத்தை நம்மோடு கூட பேசுறேங்க. துதிக்கிற நேரம் இருக்குது, ஆராதிக்கிற நேரம் இருக்குது, எல்லா நேரத்துலையும் கத்தரை கனப்படுத்தணும். அது இல்லையா? இப்போ கத்தரை ஏதோ கழுதை போட்டு பேசுறது. இந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்பே பண்ணாமல் பிசாசு கிடப்பிருக்காம என்ன பண்ணணும், தெளிவாக கேட்கணும். அதுக்கப்புறம் ஹீலிங் காட்டி மினிஸ்ட்ரி ஜெபிக்கணும்னா லாஸ்ட் வாங்க ஃபைனல் ப்ரேயர் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு ஒரு வசனத்தை சொல்கிறோம், அந்த வசனத்தை டெஃபினேஷன் கொடுக்கும்போதே பல டிஸ்டர்பன்ஸ். அது இடத்துல என்ன ஒரே அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம அனுமதிக்கக்கூடாது. மலேசியா என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். நான் சொல்லுவேன் அறிவு இல்லாமல். இந்த உலகத்தின் பிள்ளைகள் அவ்வளோ அறிவுள்ளதாக இருக்கு. இந்த சர்ப்பத்தின் பிள்ளைகள் எவ்வளோ அறிவுள்ளதாக இருக்கு, தந்திரமுள்ளதாக இருக்கு. சர்ப்பம் டக்குன்னு ஒரு பார்த்தவொன்னே இப்போ எந்திரிச்சு என்ன பண்ணோம், எப்படி நிற்கும், ஒரு கொஸ்டின் மார்க் பார்த்து. அதனால தான் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக நம்ம எவனுமே நம்புறது கண்ண முடிக்கிறது. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், வார்த்தையை நம்பாத, பேச்சை நம்பாத, ஆலயம் ஒன்றே நம்பாத, முதல்ல கனிகளால் நீங்கள் அறிவிக்க. அப்படி கூட எல்லாமே சொல்ல இருக்கும். ஒன்றை வாங்கி வச்சு சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அது போய்க்குதா கசக்குதா என்ன தெரியும் சரிங்களா? அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதே ருசித்து பாருங்கிறார். அப்படியே பிளைண்டாக நம்பிட்டுல என்னை சோதிச்சுப்பா சரிங்களா? அப்போ ஒரு உலகத்தில் உள்ள நான் அப்படி நினைச்சேன் அப்படி நினைச்சீங்களோ கொஸ்டின் மார்க் முதல்ல சர்ப்பத்தை போல நம்ம இருக்கணும். முதல்ல நான் ஒரு ரெண்டாவது புறாவை போல பறவைகளுக்கு எல்லா பறவைகளும் உங்களுக்கு என்ன இருக்கும், பித்து இருக்கும். அந்த பித்து வைக்கிறதுனா அந்த முழு கரியன் ஆயிரும், கசப்பாயிரும். அப்போ இந்த பிச்சு இல்லாத ஒரு பறவை என்னது புறா. அதுக்கு கபடு கையில் கொடுத்தாலும் அப்படி கையில் கொடுத்தாலும் கபடை கட்டலாம். பாலினால் கழுவின கண்கள், ஒப்பற்ற கண்கள், அப்படியே எப்பவும் கண்ணீர் நிறைஞ்ச கண்ணா இருக்கும். அப்படியே மனதிற்கும் உள்ளது. நதி ஓரம் தங்கும் புறா கண்கள், நேச கண்கள் இல்லையா? ஆவியானவர் புறாவை போல இறங்குவாங்க. கொஞ்சம் டப்புன்னு கை தட்டினாங்க, அந்த சத்தத்தை கட்ட பயந்து உடைக்கிறது. ரொம்ப சாஃப்டான ஒரு, யாரையும் தீமை பண்ணாது, யாரையும் கொட்டாது, யாரையும் நஷ்டப்படுத்தாது, அசுத்தமானது சாப்பிடாது. ரொம்ப ஒரு புறாவை போல அப்படி ஒரு குற்றமற்ற பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக, ஒரு பித்து இல்லாத, ஒரு உருக்குல கசப்பு இல்லாத ஒரு பசுத்த ஜீவியத்தை புறாவை போல இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், சர்ப்பத்தை போல ரொம்ப தெளிவாகவும் இருக்கணும் இல்லையா? 20-32 படிங்க. மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக மறுதளிக்கும் எவனோ அவனை நானும் பரலோகத்திற்கு என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். இப்போ இன்டைரக்டா நமக்கு தெரியும், இது இவ்வளவு பெரிய விஷயம் தெரியாம அறியாம தான் நம்ம பண்றோம். அதுவும் சீரியஸ் எடுக்கல. ஆனா அந்த சத்துரோட வேலை என்னன்னா, நம்மளை எப்படி இணங்க வச்சுதான் இருக்குன்னா, மனுஷன் முன்பாக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், நான் இதான் தான் வழி, இதுதான் என்னோட பாதை, நான் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவர், மறைத்து போனவர் இல்லை, கைனால் செய்யப்பட்டதில்லை, இதுக்கு நான் உடன்பட முடியாதுங்கிறத நம்ம வைராக்கியம் பார்க்கும்போது ஆண்டவர் இடத்துல மறுதளிக்கப்படலை, கனப்படுத்தப்படுகிறார். அந்த இடத்துல என்ன நடக்குது, தேவனும் நானும் பரலோகத்துக்கு என் பிதாவுக்கு முன்பாக மறுதளிக்க மாட்டார் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட விசேஷம் உள்ள தந்திரம் உள்ள சில குட்டி பிசாசுகள், சர்ப்பங்கள் நம்முடைய பாளையத்துக்குள்ளேயோ, நம்முடைய சபைக்குள்ளேயோ, நம்முடைய ஊழியத்துக்குள்ளேயோ, குடும்பத்துக்குள்ளேயோ, தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயோ நம்ம அறியாமல் இல்லையா சில காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு படைக்கப்பட்டது நீங்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ நமக்கு அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த காரியங்களில் நம்ம ரொம்ப ஞானமாக நம்ம செயல்பட இருக்குது இல்லையா? ஆகவே இந்த நாட்களில் நம்ம என்ன பண்ணோம், அநேக காரியங்கள் குறித்து நம்ம பார்த்தோம், அநேக காரியங்கள் குறித்து நாம் படித்தோம். கடைசியாக சீசன் என்னும் நாமத்தில் கொடுத்தோம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கப்படுகிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாக சொல்கிறேன். அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் பெரிய ஆள் சின்ன ஆள் ஒன்றும் கிடையாது. வியாதிஸ்டாக இருக்கட்டும், இல்லைன்னா சின்ன பாவியாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய பாவியாக இருக்கட்டும், எல்லாரும் ஒருத்தர் கூட இந்த சிறுவர்கள் ஒருவருக்கும் கூட இடங்களை உண்டாக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளை எடுத்து வருவதற்கு இடம் கொடுக்க பட்டவராஜா அவருடைய இருக்கும். 10 ஆயிரக்கணக்கான சின்ன பிள்ளைகளாக இருக்கும், பெரிய பிள்ளைகள் இருக்கும், சர்ச்சுக்கே வராமல் வெளியில் சுற்றி இருக்க பிள்ளைகளை காட்டிடும். ஒருத்தன் வந்து அங்கே தூங்கிட்டே இருந்தால் கூட அவங்க வரானே, அவங்களை எல்லாரையும் காட்டிலும் விஷயத்தோடு அது வந்து அவங்க வரட்டுன்னு அர்த்தம். அவங்க
புறக்கணிச்சா அவங்கள எல்லாரும் ஏற்றுக்கணும். இந்த ஒரு சிறியல் கூட இடங்கள் உண்டாக்கக்கூடாது, அவங்க ஐயோ சொல்லிடுது இல்லையா? ஆக இந்த காரியங்கள்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக அப்படியே போன வாரத்தில் நம்ம அங்கே போகும்போது நம்ம சர்ச்சில் எப்படிப்பட்ட வந்தாலும் அற்பமாக நீங்கள் பாடம் கூட பார்க்குறாங்க. சில ஒரு மாதிரி உலகத்தை மக்களாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் பசங்க வந்து மாதிரி ஒரு மாதிரி பார்க்குற பாடலாம் ஓடிக்கிறோம், அடுத்த வர மாட்டாங்க. அந்த மாதிரி பாடம் கூட பார்க்குறாங்க. அவங்க தான் அவங்க ரொம்ப நேசிக்கிறாரு. நீ நியாயம் தீக்கிறதுக்கு நீ நியாயாதிபதி கிடையாது, நீ அவங்களை குற்றத்தின்ற சகோதர குற்றம் கொடுக்குறது நீ யாரு இல்லையா? அந்த வசனம் அதில் படிக்கல. சகோதர நம்ம அது 10 அதிகாரத்தில் படி 15 படிங்க, 35 படிங்க. மகளுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கவும் எனக்கு பாத்திரம் இல்லை. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாலும் எனக்கு பாத்திரம் இல்லை. தன் ஜீவனை காக்கணும் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போக அதை காப்பான். சரியா? இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா சிலவங்க நம்ம நேசிப்பாங்க, நம்ம குடும்பத்தை போக மாட்டோம்ல நேசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறியில் அற்பமாக யாரும் நினைக்கக்கூடாது, எல்லாரையும் நம்ம வந்து நேசிக்கணும். சரியா? அதே சமயத்தில் டார்கெட் என்னது? சிலுவை. அதை குறித்து எல்லாம் உண்மை கொடுத்து எங்கே பார்க்கணும், ஜீவனை பார்க்கணும். அது பெருசு. இப்போ அந்த ஆண்டவருடைய நாமத்தை காப்பறக்காண்டி ஜீவனை விட்டால் கூட அவன் மருந்தை பெற்றுக்குமா? இல்லையா? வேறு எதுவுமே தேவனுடைய அன்புக்கு நிகராக உலகமோ எந்த உறவுகளோ எந்த ஒரு பொருட்களோ வந்துடக்கூடாது. அதை காத்து ஜீவனை காக்கிறவன் தன் ஜீவனை கூட தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போவான், அதை காப்பான். இல்லையா? ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக அநேக காரியங்களை கொடுத்து நம்ம பேசிக்கொண்டே போகலாம். இல்லையா? ஆனாலும் அவரை சொல்லுகிறாரு, நீங்கள் அவர்களுக்கு பயப்படாதீர்கள். இல்லையா? பயப்படாதீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டிய அந்த நேரத்தை ஆரம்பித்திருப்பார். ஆனால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலாம் புரிய பார்த்து விசேஷம். பயப்படாதீர்கள். ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பெரிய புயல் வந்தாலும் எவ்வளோ பெரிய காரியங்கள் வந்தாலும் எல்லாம் சடிதில் மாற்ற நல்லவராக இருக்கிறார். இந்த வாழ்க்கையில் ஆண்டு அற்புதம் செய்திருக்கார். இமை பொழுதில் மாற்றி அற்புதம் அடையாளமாக செய்து ஆச்சரியப்பிரகமாக நம்ம வழிநடத்திருக்கிறாரு. ஒரு அநேகருக்கு முன்பாக நான் ஒரு புதுமை போல ஆனேன். நாளைக்கு நடக்கும் தெரியாது. திடீர்னு ஆண்டவர் காரியங்களை மாற்றிருக்காரு. நாட்டில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்கணும். சில நேரத்தில் நமக்கு ஏன் அப்படி தீமை நடக்குது, ஏன் அப்படி கொள்ளாமல் இருக்குது, இந்த தீமையை ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது நம்ம அறிந்திருக்கோம். காலத்து பாடுபடி ஒரு மகிமைக்கு ஒப்பான நல்ல என்று மற்றதாமே நம்முடைய ஆசிரியர் இந்த வார்த்தை தீர்ச்சிருக்க அப்படின்னா நம்ம ஒரு ஆட்சியும் பேசுவோம். கத்தருடைய வார்த்தையில நம்ம பலன்படுவோம். கத்தர் நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். உலகத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, இந்த உலகத்தின் பிள்ளைகளும் பாவம், நம்மளும் பாவம். நடுவில் இருக்கிற சர்ப்பம் எவ்வளோ தந்திரமுள்ளதாக இருக்குது, அது எப்படிலாம் கேரி ஆகுது, எப்படி டிராவல் பண்ணுது, அது எப்படி இனம் கொண்டு அடிக்கணும், எப்படி நம்ம ஜெயிக்கணும், அந்த ஏவாழ்கிட்ட போய் எப்படி கேட்குது, இதை எப்படி புசிக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அப்படின்னு. நீங்கள் இதை புசிக்கிற நாட்களில் அவங்க கண்டு பிறக்கப்படாது. அவங்க ஏற்கனவே தேவனுடைய சாயலை படைக்கப்பட்டிருக்கிறான், மகிமையின் சுலபமாக இருக்கிறான். ஆனால் அது சொல்லுது நீங்கள் இதை பிறந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பெரிய ஆள் ஆகுங்க. அதனால தான் ஆண்டு உங்களுக்கு இதை புசிக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இதுக்கு பேராசை பிடிச்சி என்ன பண்ணுது, இந்த பழம் பார்த்துருக்கு அழகாக இருக்குது, இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, இதே கற்பனை பண்ணிட்டு வாங்கி கழிக்குது. கண்கள் திறக்கப்படுது, கற்பனை சமந்து நிற்க முடியாதபடி மகிமை இழந்து ஓடி ஒழுங்கி மரத்துக்கு நிற்குது. அப்போ அந்த தந்திரமுள்ள பிசாசு எப்படி வஞ்சித்தது? நாம் ஏற்கனவே அவருடைய ராஜாக்களாக ஆசாரியில் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றும் பாவின் பிள்ளைக்கு எவனுக்கு ரைட்ஸ் அல்லேலூயா. மகிமையின் வருஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த குரு ஆலோசனைப்படி மோசம் போகாதபடி இந்த வஞ்சக பிசாசு அல்லேலூயா கிரிகளை நாம் அறிந்து கொள்ளத்தக்க கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நாளில் அழைக்கிறார். கர்த்தர் நம்ம இதில் ஆசீர்வதிப்பாராக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழுவதுமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல அல்லேலூயா.